தகவல் வருகிறது, இதை வந்து நான் உங்களுக்கு தகவலாக தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சுடுவோம். சம்மந்தப்பட்ட டிஎஸ்பிக்கு ஸ்டேஷன்லேருந்து டிஎஸ்பிலேருந்து எஸ்பி வரணும். நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று போட்டு ஒரே தபாலில் இன்னொரு பக்கம் ஒரு அறிவிப்பு மாதிரி அறிவிச்சுட்டோம். என் மேலே ஏதாவது நீங்கள் விசாரணை செய்யாமல் பொய் வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா தகுந்த நீதிமன்றத்தில் தகுந்த பரிகாரம் தேடுன்னு அந்த நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது கூட 1/2 போட்டு அனுப்புவாங்க பாருங்க. அது மாதிரி 1/2 போட்டு இதையும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. இது நமக்கு வந்து பொய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு இது ஒரு ஆவணமாக நீங்கள் தாக்கல் செஞ்சு நம்ம அதிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரையும் விடாமல் அவதூறு வழக்கில் இருந்து சம்மந்தப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இந்த இதில் போக முடியாது. மனித உரிமை ஆணையத்துக்கு போகலாம். சம்மந்தப்பட்ட துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். ஒரே ஒரு புகார் உங்கள் மேலே ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டோன்னா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்லி நீங்கள் போடலாம். எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, பொய் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். பொய் கம்ப்ளைண்ட் போட்டாங்கல்ல, அவர் மேலே மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுத்து நம்ம வந்து இழப்பீடை பெற முடியும். மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நமக்கு நஷ்டீடு வாங்கிக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். அடுத்தது மனித உரிமை நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அந்த ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, யாருமே மனித உரிமை நீதிமன்றம் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயாவோட ஒவ்வொரு செயலை அவர் வழிகாட்டுற ஐயா செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தயவு செய்து ஏதாவது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நேரம் எஸ்பி ஆஃபீஸ் போங்க. இங்கே இருக்கிறதா யாரையும் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த எஸ்பி அதாவது உங்கள் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்திலுமே மாவட்ட அதிகாரி முடிஞ்ச வரலாம் ஒரு 10 பேர் இருக்குன்னா அதில் ஒரு 2 பேராக நல்லா வந்திருப்போம்.